ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லை பர்பஸிவாக பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. வேணும்னே பண்ணுறவங்கள நான் ஹைட் பண்ணிவிடுவேன், இல்லை ரிமூவ் பண்ணிவிடுவேன் அவங்களோட மெசேஜ் எல்லாம். பட் வந்து புரிதல் இல்லாமல் பண்ணுற எங்கள் குடும்பத்தோட நலன், எங்கள் குடும்பத்தை பிடிச்சு பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இந்த பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். டைம் பார்த்துக்கோங்க, இருங்க கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். டைம் பார்த்துக்கோங்க. டேட்டு இது சிசிடிவி ஃபுட்டேஜ்லலாம் எதுவும் மாற்ற முடியாது. கரெக்டாக 20ஆம் தேதி அங்கே யார் யார் இருக்கான்னு பாருங்கள். வீடியோ எடுக்கும் போது சில நேரங்களில் அவன் படிக்கிறான், அவன் படிச்சுட்ருக்கான், ஸ்கூல் போகிறான், ஈவினிங் டியூஷன் போகிறான், படிக்கிறான். இந்த மாதிரி நேரங்களில் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி கேமராக்காகவும் வீடியோக்காகவும் ஒரு வியூஸ் போகுதுன்றதுக்காகவும் அவனை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அவனை வந்து வீடியோவில் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வியூஸும் காசும் யாருக்குமே தேவையில்லை. இதுதான் எங்களோட ஃபேமிலியோட, எங்கள் ஃபேமிலி அப்படி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அதே தான் அம்மாவும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவனை காமிச்சாதான் நீங்கள் எங்கள் கூட இருக்காங்க, அவனை காமிக்கலன்னா அவனை எங்கேயோ விட்டுட்டோம், இப்படிலாம் நினைக்கிறது எந்த மாதிரி மென்டாலிட்டின்னு தெரியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி ஒரு குடும்பமே வந்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னு பர்பஸிவாக பண்ணுறவங்கள தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே மெசேஜ் பண்ணுறீங்க, அப்படியே அம்முக்கு பண்ணுறீங்க, அப்படியே எல்லாத்துக்கும் வரிசலாக ஒரே பர்சன் வந்து ஒரே மாதிரி மெசேஜே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா. பட் புரிதல் இல்லாமல் ப்ளீஸ் இதுக்காக நீங்கள் ரிப்ளை பண்ணணும். என்னோட கன்சர்ன் வேண்டி கேட்ட 2-3 பேருக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டேஜ்லாம் எதுவும் மாற்ற முடியாது. அதை படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், அதை புரிதல் இருக்கவங்களுக்கும் தெரியும். பார்த்துக்கோங்க. எல்லாரும் எங்கள் அம்மா எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவன் இப்போ லீவில் அவன் எங்கள் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் என் வீட்லேயும் மாறி மாறி இருப்பான். எங்கே வேணாலும் அவனுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே தான் இருக்க போகிறான். இதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் வேறு வேறு மாதிரி திங்க் பண்ணுவோம். அவங்கள போய் நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும், அவங்க மனசை மாற்றணும். இந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்த மெசேஜை பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமூகத்தில் நடக்காத ஒன்று நாங்கள் ஒன்றும் பண்ணலை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நாங்கள் ஒரு முன்னெடுப்பாக ஒரு விஷயம் பண்ணுறோம். அதில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ்.